அன்பான கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளே, நவீன கல்வியின் தந்தை அலெக்சாண்டர் டஃப் வாழ்க்கை வரலாறு. ஸ்காட்லாந்து தேசத்தைச் சேர்ந்த அலெக்சாண்டர் டஃப் 1830ஆம் ஆண்டு தனது 24வது வயதில் மிஷனரியாக இந்தியா கொல்கத்தா வந்தார். இந்தியாவிற்கு வரும் வழியில் அவர் பயணித்த கப்பல் 2 முறை விபத்துக்குள்ளானது. தனது உடைமைகளையும் நூலகத்தையும் இழந்த போதிலும் இறை சித்தத்தின்படி இந்தியா வந்து சேர்ந்தார். முக்கிய பணிகள்: கல்வி புரட்சி. அக்காலத்தில் நிலவிய மரபு வழி கல்விக்கு மாற்றாக மேலை நாட்டு அறிவியல் மற்றும் ஆங்கில கல்வியை இந்திய இளைஞர்களுக்கு வழங்க விரும்பினார். இதற்காக 1830இல் கொல்கத்தாவில் ஒரு பள்ளியை தொடங்கினார். இதுவே இன்று புகழ்பெற்ற ஸ்காட்டிஷ் சர்ச் கல்லூரி. மேல்தட்டு மக்களிடையே நற்செய்தி, அறிவுபூர்வமான வாதங்கள் மூலம் வங்காளத்தின் உயர் சமூகத்தினர் மற்றும் சிந்தனையாளர்களிடையே கிறிஸ்துவ விசுவாசத்தை கொண்டு சென்றார். சமூக மாற்றம்: ராஜாராம் மோகன் ராய் போன்ற சீர்திருத்தவாதிகளுடன் இணைந்து சாதி ஒழிப்பு மற்றும் பெண் கல்விக்காக பாடுபட்டார். இந்திய கல்வி முறையில் ஆங்கிலத்தை ஒரு முக்கிய ஊடகமாக மாற்றியதில் இவருக்கு பெரும் பங்கு உண்டு. கிறிஸ்துவ மக்களுக்கு அவர் சொல்லும் செய்தி: அலெக்சாண்டர் டப்பின் வாழ்க்கை விசுவாசிகளுக்கு சொல்லும் 3 முக்கியமான பாடங்கள். விசுவாசம் என்பது அறிவுக்கு எதிரானதல்ல. கல்வியின் மூலம் உண்மையான சத்தியத்தை மக்கள் கண்டடைய செய்ய வேண்டும். ஒரு கிறிஸ்துவர் அறிவியலிலும் கல்வியிலும் சிறந்தவராக இருக்க வேண்டும். இந்தியா வரும் வரியில் அனைத்தையும் இழந்தாலும் அவர் பின்வாங்கவில்லை. இறைவன் என்னை தடுத்தால் ஒழிய நான் என் பணியை விடமாட்டேன் என்ற மன உறுதி நமக்கு தேவை. நற்செய்தி அறிவிப்பது என்பது வெறும் வார்த்தைகளால் மட்டுமல்ல, தரமான கல்வி மற்றும் சேவையின் மூலம் ஒரு சமூகத்தின் தரத்தை உயர்த்துவதே ஆகும். அலெக்சாண்டர் டப் அவர்களின் வாழ்க்கை நமக்கு நினைவூட்டுவது சுவிசேஷம் பிரசங்கத்தில் மட்டுமல்ல, கல்வி, சிந்தனை மற்றும் தலைமுறை மாற்றத்தில் வெளிப்பட வேண்டும். அவரின் அர்ப்பணிப்பு என்று நமக்கு ஒரு முன்மாதிரி. அன்பானவர்களே, கிறிஸ்துவின் அன்பை இந்தியாவில் விதைக்க காரணமாயிருந்த இவர்களுடைய வாழ்க்கையை மற்றவர்களும் அறிந்து கொள்ள உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினர்களுக்கும் இதை அனுப்பி வையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.